வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து மிஸ் ஜெயப்ரியா தேவி. அவங்க வந்து சென்னையில இருக்காங்க. ஷி இஸ் அன் எஜுகேஷனிஸ்ட் அண்ட் மோஸ்ட் சார்ட் ஆஃப் த பேரண்டிங் எக்ஸ்பர்ட். அவங்கள வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹலோ, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஜெயப்ரியா? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கேன். தேங்க்யூ. இந்த ஒரு 60 நிமிஷம் நம்ம கூட பல விஷயங்கள் பாசிட்டிவ் பேரண்டிங் பத்தி பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல 3 செக்மெண்ட் இருக்குதுல்ல. முதல் செக்மெண்ட் நீங்க யாரு, எங்க படிச்சீங்க, எங்க காலேஜ் போனீங்க, அங்க நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், உங்க பேராசிரியர்கள், அப்புறம் உங்களுடைய நண்பர்கள், அப்போ பண்ண சில விஷயங்கள் வீட்டுல சொல்லாத கூட இப்ப சொல்லலாம். அதன் பிறகு வந்து அங்கிருந்து இன்னைய தேதி வரைக்கும் இருக்க ஜெயப்ரியா தேவின்னு வந்திருக்காங்க இல்லையா? இந்த பாதையில ஏற்பட்ட சில இடர்பாடுகள், தடங்கல்கள், சவால்கள், அதை எப்படி எதிர்கொண்டீங்க, அதுல கத்துக்கிட்ட சில பாடங்கள், இது வந்து முதல் செக்மெண்ட். 2வது செக்மெண்ட் வந்து பாசிட்டிவ் பேரண்டிங் பத்தி போவோம். 3வது செக்மெண்ட் வந்து நாங்க வரும்போது சொல்றேன். கொஞ்சம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் செக்மெண்ட் அது. ஸோ அங்க வரும்போது சொல்றேன் நானு. இப்போ ஓவர் டு யூ. ஹூ இஸ் ஜெயப்ரியா தேவி? அதுல இருந்து ஆரம்பிப்போம். ஓகே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். And thank you, Hari. Thanks for inviting me for talking about positive parenting. நிறைய டைம் வந்துட்டு பேரண்டிங்கை பற்றி பேசுறச்சு நம்ம வெறும் பேரண்டிங்கை பற்றி தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஹரி வந்துட்டு முன்னாள், நிகழ்நாள், அப்புறம் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி பேசலாம் அப்படிங்கிறச்சு ஐ தாட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி டாக் அபவுட் ஹவு ஐ பிகேம் இன்ட்ரெஸ்டட் இன் பாசிட்டிவ் பேரண்டிங். அதாவது பல பேரண்ட்ஸை பார்த்து, லைக் மை பேரண்ட் இன்க்ளூடட், பார்த்து ஹவு ஐ காட் எஃபெக்டட் ஆர் ஹவ் யூனோ ஐ காட் இன்ட்ரெஸ்டட் இன் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லணும்னுட்டு ஆசைப்பட்றேங்க. நான் இங்கே பிறந்தேன், பட் வளர்ந்தது வந்துட்டு லிபியாவில். லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் அங்கே வந்துட்டு இட் வாஸ் அ வெரி பாசிட்டிவ் என்விரான்மெண்ட், நாட் எனிமோர். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அங்கே வந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் அண்ட் ஒரு ப்ராட் மைண்டட்னஸ், அதெல்லாம் வந்துட்டு நிறையவே அந்த இடத்துல இருந்து கற்றுக்கிட்டதுல வந்து, பிகாஸ் இட் வாஸ் அன் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி. அப்புறம் இங்கே வரும்போது நிறைய நிறைய கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் அதெல்லாம் இருந்தது. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. அந்த டைமில் வந்துட்டு மை பேரண்ட்ஸ் வர் வெரி சப்போர்ட்டிவ். நிறைய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு செருப்பு இல்லாமல் வீட்டுக்குள்ளே நடக்கிறது, அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப புதுசாக இருந்த டைமில் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப இங்கே வந்தால் இமீடியட்டாக வந்துட்டு இப்படி பண்ணாது அப்படி பண்ணாது அப்படின்னு சொல்கிற டைமில் என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு பரவாயில்ல, நீ இங்கே வீட்டில் செருப்பு போட்டு நட, பட் வேற ஒரு செருப்பு போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஐ எம் டாக்கிங் அபவுட் இயர்ஸ் பேக். அந்த டைமில் அந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணறதுக்கு யோசிக்கும் போது வந்துட்டு ஓகே நீ பண்ணு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பண்ணுறது நல்லா தான் இருக்கும் அப்படின்னுட்டு ஒரு கான்ஃபிடென்ஸோட எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணதில் ஒரு விஷயம், நான் 7th 8th படிக்கும்போது இருக்கும், இங்கே சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது எனக்கு வந்துட்டு கிராஃப்ட்ஸ், அந்த அப்போல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவோம், சம்மர் ஹாலிடேஸ்னால் கேம்ப்லாம் ரொம்ப கிடையாது, பட் பக்கத்து வீட்டு அக்கா, எதிர் வீட்டு ஆண்டி, அந்த மாதிரி எல்லாரும் வந்து எதனா கூட பின்னுவாங்க. ஸோ நானும் வந்து கூட எல்லாம் பின்னுறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் அந்த அளவுக்கு ஒன்றும் அருமையாலாம் வரல எனக்கு. பட் ஐ வாஸ் லைக் ஏபிள் டு கிவ் ஐடியாஸ், இந்த மாதிரி கூட நல்லாயிருக்கும், அந்த மாதிரி கூட நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவேன். அப்புறம் ஒரு நாள் ஒரு கடைக்கு நான் போய் பார்க்கும்போது அங்கே நிறைய இந்த மாதிரி கூடைகள்லாம் வித்துட்டு இருந்தாங்க. நான் அந்த கடை அண்ணா கிட்ட கேட்டேன், அண்ணா இந்த மாதிரி கூடை எவ்வளோ அப்படின்னா, ஹி செட் சம் அமௌண்ட். நான் சொன்னேன், சப்போஸ் நான் உங்களுக்கு அந்த மாதிரி கூடை எடுத்துன்னு வந்து கொடுத்தா நீங்கள் வாங்கிக்குவீங்களா அப்படின்னு கேட்டேன். அண்ட் ரொம்ப சிரிச்சுட்டு வந்துட்டு, என்ன இந்த சின்ன பொண்ணு இந்த மாதிரி கேட்குது அப்படின்னுட்டு, வாங்கிக்கிறேனே அப்படின்னு. நான் என்ன செஞ்சேன், ஒரு 4-5 பண்டில் அந்த இதை வாங்கிட்டு போயிட்டு, நூல்லாம் வாங்கிட்டு போயிட்டு, ஐ கேவ் இட் டு மை நெய்பர்ஸ் அண்ட் ஐ ஆஸ்க் தெம், இன்னும் பண்ணி கொடுங்க. அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ஐ செட் தட் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஐ கிவ் யூ சம் மணி அபவுட். ஸோ நான் போயிட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு, அண்ணா வாங்கிக்கிறேன், நீங்களே இருந்தால் அங்கே கூட வாங்கிக்கோங்க அப்படின்னா. He was so amused, but he also saw like நல்ல குவாலிட்டியாக இருந்தது. and then he purchased it from me. நான் எனக்கு வந்துட்டு ஒரு certain amount எடுத்துட்டு I gave it all back to people who did that. இது கொஞ்ச நாள் நான் பண்ணேன். ஸோ இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங், இட் வாஸ் ஃபன். ஸோ அப்போ என்னோட சித்தப்பா எல்லாம் பார்த்துட்டு, இது என்னது, இது சின்ன பொண்ணா விளையாடுறதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது மை பேரண்ட்ஸ் வேர் லைக், இன்னும் பரவாயில்ல, அதில் என்ன இருக்குது, ஒரு புது விஷயம் ட்ரை பண்ணுறா, பண்ணட்டுமே அப்படின்னாங்க. ஐ ஜஸ்ட் டிட் இட் ஃபார் அ சம்மர். அதுக்கப்புறம் ஒரு சம்மரும் ஒன்று வித்தியாசமாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். சம் நியூ திங்ஸ் ஐ கெப்ட் ட்ரையிங் அண்ட் ஆல் தட். இது எல்லாமே வந்துட்டு வாஸ் இது ஏதாவது வந்துட்டு உலகத்தில் இந்த கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னுட்டு இருக்குது.
ஸோ டுடே வேர் ஐ ஆம் அப்படிங்கிறது வந்துட்டு அன்னையிலேருந்து வர்ற டாட்ஸை கனெக்ட் பண்ணி வர்றதால வர்றதுதான்றது இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் அப்போ வந்துட்டு இட் வாஸ் ஜஸ்ட் அ ஃபன் திங் டு டூ. ஸோ நான் பாசிட்டிவ் பேரண்டிங் பற்றி பேசும்போது இதை பற்றியும் நான் ஸ்லைட்டாக சொல்லுவேன் ஃபார் பேரண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜ் போகிறச்சு தேர் வாஸ் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் விச் வி டிட், லைக் படித்தோம் கூட. அது தவிர வந்துட்டு படிக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் அந்த டைமில் என்ஜினியரிங் வாஸ் ஸ்லைட்லி மோர் சீரியஸ் தென் நவ். ஸோ கொஞ்சம் படிப்போம் வருவோம். அப்போ வந்துட்டு என்ன ஆச்சு, மை பிரதர் வாஸ் இன் யூஎஸ். அப்போது ஹி பாட் சம்திங் கால்ட் அ சிடி ரைட்டர். அப்போ ஸோ சிடி ரைட்டர், டிவிடி ரைட்டர்லாம் இன்னைக்கு ரொம்பவே, இன்னைக்கு அது இல்லவே இல்லை, பிகாஸ் எவ்ரி திங் இஸ் இன் யூஎஸ்பி அண்ட் கிளவுட். பட் அப்போ சிடி ரைட்டர் வாஸ் சம்திங் வெரி யுனீக் அண்ட் நிறைய பேர்கிட்ட இருக்காது. அது வந்து எங்கன்னா ஒரு கடையில் போய் நீங்கள் ரைட் பண்ணிட்டு வரணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வாட் ஐ டிட், ஐ காட் த சிடி ரைட்டர் அண்ட் தென் ஐ தாட், ஓகே, வை நாட் ரைட் சிடிஸ் ஃபார் அதர்ஸ் அண்ட் மேக் மணி. ஸோ அதுவும் ஒன்று பண்ணிடணும், ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி ஓடிச்சு, ஒரு 1 year ஓடிச்சது. அதுக்கப்புறம் சிடி ரைட்டர்ஸ் பிகேம் ப்ரெவலண்ட் இன் இண்டியா. அண்ட் அதுக்கப்புறம் நான் அந்த பிஸ்னஸ் வைண்ட் அப் பண்ணிட்டோம். அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அண்ட் ஆல் தட். ஸோ அப்போ தான் வந்துட்டு எம்பிஏ பண்ணணும்னு ஆசை வந்தது. ஐ வாண்டட் டு பிகம் அ பிஸ்னஸ் பர்சன்ட்டு கொஞ்சம் டிசைட் பண்ணினேன். ஐ ப்ரிப்பேர்ட் ஃபார் எம்பிஏ. ஐஐடி மெட்ராஸில் வந்துட்டு அட்மிஷன் கிடச்சிது. ஐஐடி மெட்ராஸில் படிக்கும்போது ஏதாவது ஒன்று புதுசாக பார்த்தா, ஓகே இது நல்லா இருக்குமா, இந்த மாதிரி துறையில் நான் போகிறது நல்லா இருக்குமா, ஏன்னா எந்த துறையில் போகிறதுன்னே ஒரு ஐடியாவே இல்லை. அப்போ என்னுடைய ப்ரொஃபஸர் எல்எஸ்ஜி, he said, உனக்கு வந்து எஜுகேஷன் லைனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது தெரியுது, வை டோன்ட் யூ டூ சம்திங் இன் எஜுகேஷன் அப்படின்னாரு. அப்போ ஐ வாஸ் லைக், எனக்கு என்ன தெரியும், எஜுகேஷன் பற்றி ஒன்றுமே தெரியாது ப்ராஃப் அப்படின்னா. ஹி வாஸ் லைக், நோ யூ ஜஸ்ட் ட்ரை அண்ட் டூ சம்திங், உனக்கு கண்டிப்பாக ஐ திங்க் யூ ஹாவ் அ ஃப்ளேர் ஃபார் இட் அப்படின்னு சொன்னார். ஜஸ்ட் தட்ஸ் ஆல். இட் வாஸ் அ 5-minute கான்வர்சேஷன் ஹார்ட்லி, பட் இட் கெப்ட் ரிங்கிங் இன் மை மைண்ட். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு கன்சல்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ ஹெல்ப் மை ஹஸ்பண்ட் இன் ஹிஸ் பிஸ்னஸ் அண்ட் ஆல் தட். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்து ஐ வாஸ் ரீதிங்கிங் வாட் ஐ வாஸ் கோயிங் டு டூ. அண்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஹேட் மை டாட்டர். அந்த டைமில் வந்துட்டு ஐ வாண்டட் டு டூ சம்திங் இன் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் இருந்தது. ஸோ தட் மோட்டிவேஷன் ஆக்சுவலி ஹெல்ப் மீ டு ஸ்டடி அ லாட். நான் அதில் ஹார்வர்டில் வந்துட்டு ஒரு கோர்ஸ் ஒன்று ஆன்லைனில் பண்ணினேன் அபவுட் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் எல்லாமே. And then I did a lot of other courses about what is education, what is brain-based learning na enna அப்படின்னுட்டு நிறைய கற்றுட்டு then I created something called as Creative. And touch wood, for the past 12 years, I have been impacting more than 2 lakh students. I have been training more than 15,000 teachers and countless number of parents using Creative. Yeah, so Hari, that's my story. இதுல வந்த சில சவால்கள்லாம் வந்திருக்கும்ல, அதை எப்படி எதிர்கொண்டீங்க, அதுல என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க, அதெல்லாம் சொல்லுங்க. ஸோ கிரியேட்டிவ் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீ ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ மெயினாக எதுக்கு ஸ்டார்ட் பண்ணினேன்னா, தேர் வாஸ் அ பிளேஸ் அண்ட் மை டாட்டர் நீடட் அ ஸ்கூல். ஸோ அண்ட் ஐ வாஸ் டூயிங் ஆல் திஸ் கோர்சஸ். ஸோ வை நாட் ஸ்டார்ட் ப்ரீ ஸ்கூல் அப்படின்ட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் அதுக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் இட் வாஸ் அ ஹோல் நியூ வேர்ல்ட். இட் வாஸ் லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய விஷயம் இருந்தது. இந்தியாவில் பல விஷயங்கள் பரிச்சயம் இல்லாமல் இருந்தது. ஸோ அதெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. இனிஷியல் ஸ்டேஜஸில் தட் வாஸ் லைக் பிக்கஸ்ட் சேலஞ்ச். பிகாஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள் விச் இஸ் லைக் வெரி ப்ரிவலண்ட் இன் யூஎஸ் அண்ட் யூகே, இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது பேரண்ட்ஸ் வில் பி லைக் திங்கிங், ஏன் இது வேணும், இது நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதுக்கு சொல்லணும்னா, நான் வந்து ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங்கை பற்றி சொல்லுவேன். ஸோ ஐ டெல் பேரண்ட்ஸ், டோன்ட் வரி, உங்கள் பசங்க ஆல்ஃபபெட் கற்றுக்குறாங்களா, ஷேப்ஸ் கற்றுக்குறாங்களான்னுட்டு வரி பண்ணாதீங்க. வரி மோர் அபவுட், இஸ் யுவர் சைல்ட் கம்யூனிகேட்டிங், இஸ் யுவர் சைல்ட் ஏபிள் டு சால்வ் லாஜிக் பசில்ஸ், அந்த மாதிரி பாருங்க அப்படின்னு. ஸோ பேரண்ட்ஸ் வில் பி இது என்ன, இது பாட்டுக்கு பண்ண தானே போகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஏஜில் வேணும்னாலும், என்ன லாங்குவேஜில் வேணும்னாலும் ஆல்ஃபபெட்ஸ் கற்றுக்கலாம். ஷேப்ஸும் அதே மாதிரி தான். தோஸ் ஆர் ஆல் நாலேஜ். ஸோ இந்த விஷயத்த வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு வர்றது வாஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் ஃபார் மீ. அண்ட் டு மேக் them understand the importance of skill was a challenge. இன்னைக்கு parents are very readily accepting that.
they understand the importance of that of 21st century learning skills எல்லாம் அப்போ அது ரொம்ப புதுசா இருந்தது. ஸோ எஜுகேட்டிங் பேரண்ட்ஸ் இன்னும் ஒரு சேலஞ்ச் இருந்தது. தட் வாஸ் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் வந்துட்டு when I started publishing books. So after a few years what I did was, after this preschool was done, it was running for some time, நான் வந்து I started publishing books right from kindergarten to class 5 and started creating a learning platform where teachers are taught on how to teach according to modern methodologies. Students are given very colorful learning materials, not just books, நிறைய learning materials அதெல்லாம் கொடுத்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோம். So it was very interesting and all that. But அந்த டைம்ல வந்து there was a different type of a challenge. நம்ம என்விஷன் பண்ற மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இங்க கிடைக்காது. ஸோ இங்க கிடைக்கிற மெட்டீரியல்ஸை வச்சுட்டு நம்ம ரொம்ப புதுசா வித்தியாசமா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸை கொண்டு நம்ம கிரியேட் பண்ணி ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்கும்போது அக்செப்டன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ அந்த சேலஞ்ச் எல்லாம் வந்துட்டு நிறைய அகைன் அவேர்னஸ் கிரியேஷன், கன்வின்சிங் தெம், making them understand why things like this are very important for them to understand different facets, அதெல்லாம் வந்து was a challenge, and with God's grace I think we overcame all those things. Hari. Okay. இப்போ நம்ம செகண்ட் செக்மெண்ட் குள்ள போவோம். இதுல வந்து எப்படின்னா பாசிட்டிவ் பேரண்டிங்ன்றதுல முதல்ல வந்து பசங்களை புரிஞ்சுக்கிறதுல இருந்து குழந்தைங்களை புரிஞ்சுக்கிறது, அப்புறமா ஏன் அது ரொம்ப முக்கியம், இப்போ ஆஃப் ஆல் த டைம்ஸ் ஏன் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் டச் பண்ணுவோம். முதல்ல வந்து பசங்களை புரிஞ்சுக்கிறதுல இருந்து ஆரம்பிப்போம், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போவோம். ஓகே, ஷியோர். பசங்களை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மோஸ்ட் டிஃபிகல்ட் டாஸ்க். அதுக்கு எந்த கோர்ஸும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஹரிக்கும் தெரியும் அது. he is also facing the same kind of challenges and all that, and many of you are doing that. So my understanding, okay, this is purely my opinion, அது என்னன்னா, let's not try to understand them, Hari. Let's just go with the flow. So we'll not நான் வந்துட்டு இந்த பேரண்டிங்ல வந்துட்டு எப்படி சாப்பிட வைக்கிறது, எப்படி தூங்க வைக்கிறது, எப்படி படிக்க வைக்கிறதுன்னு எல்லாம் கேட்கறச்சு நமக்கு எப்படி பண்ணாங்கன்னு கொஞ்சோண்டு யோசிச்சு பாருங்க அப்படின்னு கேட்பேன். Did our parents take an effort or say that she's not eating vegetables, she's not okay? கொஞ்சம் நம்ம டைம்ல வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அடி வதனட்டுலாம் நிறைய இருந்திருக்கும், நீங்களும் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து that is a different thing. பட் அந்த டைம்ல நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டா என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சீங்கன்னா வேல்யூஸ், அப்புறம் மெயினா நிறைய ரிலேஷன்ஸ் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. லைக் நம்மளுக்கு வந்துட்டு டைமே இருக்காது. லைக் ஐ டோன்ட் நோ ஹவு போர் அடிக்குதுன்னுட்டு சொல்றதுக்கு கூட நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா there will be one or the other thing happening always. ஏதாவது ஒண்ணு இதர் பக்கத்து வீட்டுல இருக்கும், இல்லாட்டா இங்க இருக்கும், இல்லாட்டா வெளில காத்தாடி விட்டுட்டு இருப்பாங்க. சம்திங் ஆர் தி அதர் we keep doing, right? அந்த மாதிரி பிஸியா வச்சுக்கிறது நம்மள அப்படிங்கிறது வந்துட்டு குழந்தைங்களுடைய இதுதான். ஆனா இன்னைக்கு இருக்கிற என்விரான்மெண்டே மாறி போச்சு. அண்ட் we are in a flat system. பக்கத்து வீட்டுல அனுப்பணும்னா கூட நிறைய யோசிச்சுதான் நம்ம இப்ப அந்த மாதிரி வந்துட்டு நம்ம இன்டராக்ட் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ இப்போக்கு வந்து என்னன்னா, let's just go with the flow of what your child wants to do. ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்குன்னுட்டு ஒரு சில மென்டாலிட்டி இருக்கும், சில மைண்ட் செட் இருக்கும். தே வாண்ட் டு டூ ஃபியூ திங்ஸ் இன் சர்டன் டைம். சில சமயத்துல வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, as simple as that. சில சமயம் உங்க குழந்தை வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து உங்களோட வந்து செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு வருவாங்க. சில சமயம் வந்துட்டு நீங்க செல்ஃபி எடுக்கணும்னா எனக்கு வேணாம் அப்படின்னுட்டு ஓடியே போயிடுவாங்க. ஸோ யூல் பி லைக் திங்கிங், அப்போ எடுத்தாங்களே இப்ப ஏன் எடுக்கலன்னுட்டு. அவங்களால எக்ஸ்பிளைன் கூட பண்ண தெரியாத அளவுக்கு அவங்களோட மைண்ட்ல வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் கான்ஸ்டன்ட்லி. அது இதனாலதான் இருக்குமா, எதனால அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆராயறதை விட்டுட்டு ஓகே தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னுட்டு விட்டுறது இஸ் பெட்டர். Be very aware of what they are doing, but don't interfere in what they are doing. So if suppose they are having some fun time watching TV or கிறுக்கிறது அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் just watch them, observe them, understand what they are doing, and then talk to them a lot. நான் வந்து most important free thing which is there which you can do with your child is talking. அது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சைல்ட் அ லாட், அண்ட் யூ கேன் அந்த பாண்ட் நீங்க கிரியேட் பண்றது யூ கேன் எப்பயுமே இருக்கும் அந்த மாதிரி. இன்னொரு விஷயம், ஆக்சுவலி we are right now doing that. I'm asking all
நம்ம ஏஜ்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் வந்துட்டு நான் வந்து ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்கேன் இப்போ. வாட் இஸ் த ஒன் திங் விச் யூ ரிமெம்பர் விச் யூ டிட் வித் யோர் பேரண்ட் வென் யூ ஆர் யங்? அந்த ஒரு அது வந்து ஆஸ் அ லேர்னிங், ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி which you had with your parent, any one parent or both of them, which is which has changed the course of your life அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் இப்போ. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பதில் எனக்கு வந்துட்டு இருக்கு, which is very amazing and interesting. லைக் ஒருத்தர் சொல்றாரு, me and my father used to do crossword, ஹிந்துல வர crossword நாங்க நிறைய பண்ணுவோன்றாங்க ஒருத்தர் சொன்னாரு. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, who is a doctor now, she said my mother used to make sure that that discipline of doing things at the right time, and ஒரு வேர்ட் கொடுத்துட்டா அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு we have to live up to our word அப்படிங்கறது வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க அப்படி. ஸோ தீஸ் ஆர் ஆல் லைக், நாளைக்கு வந்துட்டு நீங்க ஆல்பபெட் சொல்லி கொடுத்தீங்களா, ஷேப் சொல்லி கொடுத்தீங்களான்றது உங்க குழந்தை வந்து ஞாபகம் வச்சுக்க போறது இல்லை. வாட் ஃபன் ஐ ஹேட் வித் மை பேரண்ட் அண்ட் வாட் இஸ் மை டேக் அவே வித் மை டைம் வித் மை பேரண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ நான் சொல்றது வந்து லைக் when your child is 30 or 40 அந்த மாதிரி டைம்ல when they think back, the memories which you are making right now are the memories which are going to be there with them forever. So make it a positive memory, and more so ever than, like more so now than ever, because இப்போ வந்து you have a lot of time with your child. like lockdown இருக்கு, வேற வழியே இல்லை, you have to be with your child அப்படிங்கிற சினாரியோல இருக்கீங்க. இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு it is better, you can do a lot of things like read a story with your child, or do a lot of interesting activities, games, நிறைய ஆன்லைன்ல கேம்ஸ் இருக்கு. all those things you can start doing with your child and make memories. ஓகே, இப்போ ஃபோக்கஸிங் ஆன் ரொட்டீன்ஸ், நீங்க இந்த இன்வெஸ்டிங் 1-to-1 எவ்வளவு முக்கியம்ன்றது சொன்னீங்க. ஃபோக்கஸிங் ஆன் ரொட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, லைக் சில விஷயங்கள் அவங்க தூக்கமா இருக்கட்டும், இல்லை சாப்பிட்றதாகட்டும், அதெல்லாம் எப்படி வந்து ஒரு புரியுது எனக்கு. நீங்க சொன்னீங்க அவங்க ஃப்ளோல விட்டு பண்ணணும்னு, பட் இது எப்படி ஒரு ரொட்டீன்ல கொண்டு வரதுக்கு என்ன பேசிக் டிப்ஸ் இருக்குங்களா? ஓகே, ஸோ there are few things which are நம்ம பண்ணிதான் ஆகணுங்கிற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுறது, கரெக்ட் டைமுக்கு தூங்குறது, அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், ரைட்? ஸோ ஹாவ் ஃபியூ திங்ஸ் விச் ஆர் அ ரொட்டீன். லைக் நான் வந்துட்டு சொன்ன மாதிரி காலையில இந்த டைம் எழுந்துக்கணும், ஆர் இந்த டைமுக்கு கண்டிப்பா தூங்கிடணும், ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஆவது வந்துட்டு பண்ணணும், அப்புறம் ஃபுட் வந்துட்டு எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்டும் வந்துட்டு சாப்பிடணும், so that they improve their health and all that. இதெல்லாம் வந்துட்டு important things. One thing which I have understood even with my daughter or with other children whom I have interacted with எல்லாமே is that this இப்போ நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, அவங்கள வந்துட்டு நீங்க போய் கரெக்ட் டைமுக்கு தூங்கிடு அப்படின்னு சொல்றதை விட, ஏன் தூங்கணும், தூங்கினா என்ன ஆகும், எப்ப எழுந்துக்கலாம், அப்ப என்ன ஃபன்னா இருக்கும், அந்த மாதிரி வந்து explain it a lot. communicate with your child and explain it in detail. அப்போ வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்களும் வந்துட்டு ஓகே, something new is happening, something exciting will happen if I sleep on time and wake up early in the morning அப்படின்னுட்டு அவங்களுக்கும் தோணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஈட்டிங் ஹேபிட்ஸ், அந்த டைமுக்கு சாப்பிடுறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த டைம்ல, எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 4 monthsல, ஃப்ரம் வாட் ஐ ஹவ் அப்சர்வ், பேரண்ட்ஸாலையும் வந்து கரெக்ட் டைமுக்கு சாப்பிட முடியல ஃபார் சம் ரீசன், பிகாஸ் ஆஃப் அந்த வீட்டுல இருக்கிறவங்கிற அந்த லெத்தார்ஜியில டைம் போறது தெரியலன்றதாலேயோ, இல்லாட்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம் சினாரியோல இருக்கோன்றதாலேயோ, லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் கெட்டிங் சேஞ்ச்ட். அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நம்மளே ஒரு கரெக்ட் டைம் நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்மளோட குழந்தைங்களோடவும் அதை வந்துட்டு என்ஃபோர்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ யூ ஆல்சோ ஹாவ் டு ஹாவ் சம் ரிமைண்டர்ஸ் தட் யூ ஹாவ் டு டூ சர்டன் திங்ஸ் அட் திஸ் டைம் அப்படின்னு. திஸ் வில் ஆக்சுவலி சேஞ்ச் தேர் பாடி ரிதம், பாடி கிளாக், and make sure that they are following that time. ஒரு 1 week நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் it will become their habit. அதுக்கப்புறமா வந்துட்டு it will be something which will stick on with them for life. So இப்போ வந்துட்டு இன்னும் பாசிபிலிட்டிஸ் அதிகம், பிகாஸ் you are at home and your kid is at home. ஸோ இந்த வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு, இந்த ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹை. ஐ திங்க் யூ ஷுட் யூஸ் இட். ஓகே, இப்போ நோ அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல சொல்லலாம்? ஏன்னா இப்போ வந்து எல்லாமே அவங்க கேட்கறதாவும் செய்ய முடியாது. நோ சொல்றது எந்த விதத்துல சொல்லி அவங்க அதை புரிஞ்சுக்கக்கூடிய வகையில அது அவங்களுக்கும் சொல்லி, நம்மளும் வந்துட்டு இது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இவங்க எஸ் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சில டயத்துல நோ சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் எப்படி கொண்டு போறது, குழந்தைங்களோட லெவலுக்கு இறங்கி சொல்றாங்க?
ஓகே. சோ இது வந்து ஒரு ஏஜ் குரூப்புக்கும் வேற வேற மாதிரி நோ சொல்லணும். ஓகே. சோ ஓகே, இட் இஸ் ஓகே. நமக்கே வந்துட்டு இப்போ ஹரி சப்போஸ் நீங்க ஏதாவது ஒண்ணு கேட்குறீங்க உங்க வீட்ல. அவங்க கிட்ட நீங்க வந்து அவங்க நோன்னு சொல்லணும் அப்டின்னா, என்னால முடியாதுன்னு மூஞ்சில அடிச்சுட்டு சொல்ற மாரி இட்ஸ் டிஃபரெண்ட். அண்ட் இத பண்ணிட்டு இருக்கிறதால நம்ம வந்துட்டு இத அப்புறமா பண்ணலாமே அப்டின்னுட்டு சொல்லும்போது, யூ டோன்ட் ஈவன் ஃபீல் த பிஞ்ச் ஆஃப் இட். ஓ! அவங்க நோ சொன்னாங்கன்றது கூட உங்களுக்கு தெரியாது. ரைட்? சோ தேர் ஆர் வேரியஸ் ஸ்டேஜஸ் அண்ட் வேஸ் இன் விச் யூ கேன் டெல் நோ. ஸோ ஒரு கிண்டர் கார்டன் சைல்டு ஒரு ஏஜ் ஒரு 5-6 இயர்ஸ் வரைக்கும் வந்து நோன்ற கான்செப்ட் கூட தெரியாது அவங்களுக்கு. எப்படி நோ சொல்றது? சாரி நோன்னு சொல்றாங்கன்னா, ஏன் நோன்னு சொல்றாங்கன்றது கூட புரியாத ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ சப்போஸ் வந்துட்டு கேண்டீஸ் நெறைய சாப்பிடணும்னு நெனைக்கிறாங்க. பட் இட் இஸ் வெரி பேட் ஃபார் தெம். ஸோ வாட் யூ சே லைக் யூ டெல் தம், யூ ஷோ தம் பிக்சர்ஸ். இப்போ வந்துட்டு இன்னுமே வந்து நிறைய பிக்டோரியல் இது வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ டெல் தம், ஷோ தம் தி பேட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹேவிங் கேண்டீஸ் அண்ட் ஆல் தட். டெல் தம், அதாவது ரெண்டு வித ஸ்ட்ராட்டஜி இருக்கு இதுல. ஒன்னு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன், டோட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன். இன்னொன்னு வந்து ஆல்ட்ரேஷன். ஸோ இப்போ டோட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன்னா இது பண்ணவே கூடாது அப்படிங்கிறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் இருக்கு, அதுல கை வைக்கவே கூடாது இஸ் அ டோட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இது பண்றதுக்கு பதிலா இது பண்ணலாமே அப்படின்னுட்டு சொல்லி அவங்கள வந்துட்டு ஸ்லைட்டா வந்து டீவியேட் பண்ணி கொண்டு போறது. ஸோ அந்த மாதிரி டீவியேட் பண்ணி கொண்டு போறச்ச இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் பேரண்ட் ஆல்சோ பிகாஸ் தே ஆர் கிவிங் அ சாய்ஸ். அண்ட் குழந்தைக்கும் என்னன்னா, ஓகே ஐ ஆம் த டிசிஷன் மேக்கர், ஐ ஆம் டேக்கிங் த டிசிஷன் தட் இதுக்கு பதிலா இதை பண்ணலான்னுட்டு. ஸோ ஐ மைட் as well ஸ்டிக் வித் மை டிசிஷன் அப்படின்னுட்டு இருக்கும். ஒன் மோர் திங் ஆக்சுவலி இப்போ நிறைய இது நான் பேரண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்றச்ச கேட்டது என்னன்னா, they start throwing a tantrum for some time. அதுக்கப்புறம் எங்க ஸ்டாப் பண்றதுன்னு தெரியல. they just keep going on with it without stopping. ஸோ அது ஒரு விஷயம் வந்து நிறைய கேள்விப்பட்டேன் நான். ஸோ இது வந்து என்னப்பா, இது வந்து this is something which you should handle in such a way that you are agreeing with them, you are understanding with them and you are empathizing with them அப்படிங்கறத வந்துட்டு நீங்க சொல்லிட்டே அவங்கள ஸ்லோவா அந்த டேண்ட்ரம்ல இருந்து வெளில கொண்டு வந்து you have to get them to go to the normal state. அவங்களுக்கு என்ன ஆகும், they get used to the tantrum throwing and when they even get the positive thing which whatever they ask for, அவங்களுக்கு அது ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. And I've seen parents get frustrated a lot. I'm taking this place to tell parents who are experiencing this, don't get frustrated, slowly get them out of the tantrum mode to the positive mode, saying that you got whatever you wanted. So you have to come out of this mode அப்படிங்கிறது. ரெண்டு முறை மூணு முறை இப்படி பண்ணா நாலாவது முறை they themselves will feel bad about throwing a tantrum. So you can try that. ஓகே, ஓகே. இப்போ ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம வந்து கைட் பண்ணுவோம், கூட இருப்போம். அவங்களுக்கு சில இடத்துல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கூட கலந்து கூட சேர்ந்து செய்வோம். இப்போ அவங்களே வந்து ஒரு சில ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து உருவாக்குறதுக்கு என்னென்ன மாதிரி முதல்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா கைட் பண்ணி கொண்டு வரணும் ப்ராப்ளம் சால்வர்ஸ்? ஸோ அதாவது நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, அவங்களே அவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் வந்து எப்படி பண்ண வைக்கலாம்? கரெக்ட், 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 கரெக்ட். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் டு டெல் யூ லிட்டில் பிட் அபவுட் மென்டல் மாடல் ஆஃப் அ சைல்டு. அதாவது ஒரு குழந்தைக்கு வந்துட்டு இதுதான் உலகம், இப்படிதான் இது இயங்குது அப்படிங்கிறது தெரியறதுக்கு வர்றதுக்கு எனிவேர் பிட்வீன் 6 to 8 இயர்ஸ் ஆகும். ஸோ நம்ம ஒரு மீடியம் 7 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பிட்வீன் 6 to 8 இயர்ஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு உலக விஷயங்கள் தெரிய வரும். ஸோ வேர்ல்ட் விச் இஸ் பியாண்ட் அவர் என்விரான்மெண்ட்னா வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது ஸ்கூல், ஹோம் அண்ட் மேபி பார்க் ஆர் ஃபியூ பிளேசஸ் விச் தேர் ஃப்ரீக்வென்ட்லி கோயிங். இது தவிர உலகம் இருக்கு, இது தவிர நிறைய இடங்கள் இருக்கு. அதாவது பீப்புள் ஹாவ் டிஃப்ரெண்ட் பர்பஸ் இன் தேர் லைஃப் தேன் டேக்கிங் கேர் ஆஃப் மீ அப்படிங்கிறது தெரிய வர்றதுக்கே அவங்களுக்கு ஒரு 4 வயசு ஆயிடும், 5 வயசு ஆயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மென்டல் மாடல் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்றது கிரியேட் ஆனாதான் அதுக்கப்புறம் தே கேன் டேக் டிசிஷன். பிகாஸ் ஒரு டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் விச் இஸ் குவைட் இன்டர்லிங்க்ட் வித் ஈச் அதர் ஆகணும்னா இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் அதாவது அடுத்தவங்களுடைய சினாரியோவை வந்துட்டு நம்ம பார்த்து எம்பத்தைஸ் பண்ணாதான் we can take a proper decision, right? So it is like okay, I am going to do this, is somebody else going to get affected in positive or negative way because of my decision அப்படிங்கறதையும் வந்துட்டு அவங்க சேர்ந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். திஸ் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்லோலி ரொம்ப சின்ன லெவல்ல இருந்து you can get it started right from when they are in their maybe pre-K class ஒரு ஏஜ் ஒரு 2.5-3ல இருந்து you can get started. For example, இப்போ வந்து say you are having some 200 rupees or 300 rupees budget for your child's toys அப்படின்னா,
யூ கேன் ஐ மீன் அஃப்கோர்ஸ் இப்போல்லாம் நம்ம வந்துட்டு அமேசான்ல வாங்குறோம். ஸோ யூ கேன் டெல் யுவர் சைல்ட் அபவுட் திஸ் மணி வேல்யூ அண்ட் யூ கேன் ஆஸ்க் த சைல்ட் டு டேக் அ டிசிஷன் வெதர் யூ வாண்ட் திஸ் ஆர் திஸ். ஸோ நீங்க முதல்ல சாய்ஸை கொடுத்து அதுல இருந்து டிசிஷன் மேக்கிங்க பண்ண எடுத்துன்னு வந்துட்டு அப்புறம் அதுல இருந்து ஸ்லோலி இவால்வ் பண்ண வைங்க. ஸோ தட் ஆஃப்டர் சம் டைம் ஈவன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்துட்டு அவங்களே ஓன் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு they'll be prepared. இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போடலாம் அப்படிங்கிறது, அப்புறம் அவங்க என்ன மாதிரி they want to get themselves ready to go somewhere, they want to carry something with them அப்படின்னா என்ன மாதிரி திங்ஸ் கையில கொண்டு வரலான்றது, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் which you can start making them to take decisions on their own. இது வந்து ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும் பார்க்கிறதுக்கு. பட் ஐ நோ ஆஃப் சோ மெனி பேரண்ட்ஸ் ஹூ லே அவுட் த ட்ரெஸ் எவ்ரிதிங், தே பேக் தேர் பேக்ஸ் எவ்ரிதிங் தேல் டூ ஃபார் தர் சைல்ட் அண்ட் தென் தேல் பி லைக் நான் பண்ணாதான் என் குழந்தை வந்துட்டு ரெடி ஆகுறா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னுட்டு. ரைட் ஃப்ரம் கிண்டர் கார்டன் அவங்கள வந்து அவங்களே இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண வச்சீங்கன்னா நாளைக்கு பெரிய விஷயங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த திறமை வந்து வளரும். ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது வந்துட்டு another ஃபீச்சர். அதாவது decision making is to a certain degree involved in problem solving, but problem solving அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஃபிளிக் ரெசல்யூஷன்லயா இருக்கலாம், இல்லாட்டா ஒரு சின்ன விஷயம் which is not going according to what they want அப்படின்னா இருக்கலாம். எதுல ஒண்ணுனாலும் அதை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியா நின்னு பார்க்க ஆரம்பிக்க நீங்களும் வந்து கத்துக்கோங்க, உங்க குழந்தையும் கத்துக்க வைங்க. திஸ் இஸ் அ ப்ராப்ளம், திஸ் ஹஸ் ஹேப்பன், வாட் டு டூ அபவுட் இட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க குழந்தைக்கு ஒரு டம்ளர் ஜூஸ் கொடுக்குறீங்க, அந்த குழந்தை வந்து ஜூஸை வந்து கீழே ஊத்திடுச்சு. பட் இது வந்துட்டு இதுக்கு வந்து there are 3 ways in which you can react. ஒன்னு, ஐயோ நீ இப்படி ஊத்திட்டேன்னு கத்தலாம். ரெண்டாவது, ஊத்திட்ட இரு நான் கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது, இது ஊத்தியாச்சு, நீ தான் ஊத்துன, இதை கிளீன் பண்ணணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். So what happens, you're involving your child in making a decision and solve a problem. இது வந்து slowly, இது ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன், இதுல இருந்து slowly involve them in lots of things. By the time they are in class 1 or age 5, 6, 7, அந்த டைம்ல slowly start them making, ask them to make small money related decision making. By the time they are in teenage, involve them in all your financial issues and decision making in your financial matters and all that, and tell them the realities of how it is at home and everything, and tell them this is how we are saving for future, this is what is our expenditure for now, this is how responsible we have to be அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா it will be great thing. தேங்க்யூ. இப்போ வேலிடேட், எம்பத்தைஸ், சிம்பத்தைஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த அப்ரோச் எப்படி மெதுவாக குழந்தைங்களுக்கு கொண்டு வருது? ஏன்னா எடுத்தோன்னே இப்போ நம்ம யோசிக்கிற விதத்துல அவங்க யோசிக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போறது எப்படி, இந்த விஎஸ் எப்படி கொண்டு போறது? ஓகே, ஸோ இதுக்கு இப்போ வந்துட்டு ஒரு மெத்தடாலஜி எல்லாமே இருக்கு. இப்போ வந்து வேலிடேட், எம்பத்தைஸ் அண்ட் தென் எம்பசைஸ். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இஃப் ஃபர்ஸ்ட் திங், அதுக்கு அந்த மென்டல் மாடல் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் there are other people who are getting affected because of this my decision making அப்படிங்கிறது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ when they are throwing a tantrum or when they are taking a particular decision, அவங்களோட decision is in the right direction அப்படிங்கறத அவங்க validate பண்ணும்போது, we have to make sure or we have to tell them to make sure that there are other people concerned and you have to validate if what you are taking is going to end up in a long term positive result அப்படிங்கிறது. So what they are doing, idhil again validation has got two things to it. What they are doing is right or wrong அப்படிங்கிறது அந்த validation இருக்கு. And second is, in a long run, is it going to be the right decision or wrong? So இது ரெண்டையுமே வந்துட்டு we have to explain to them and then empathize with whatever they have taken and then emphasize on what decision they have to go forward and take. இது mostly நம்ம இத VS framework வந்துட்டு when there is a difficult situation to handle, அதுல தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்றது. I think it is something which is like நம்ம நேச்சுரலா on the go வந்துட்டு ஒரு பேரண்ட்டுக்கு வந்துட்டு வரக்கூடிய விஷயம் தான் இது. இப்போ ஒரு பக்கம் கொஞ்சம், அதாவது அவங்க திரும்ப திரும்ப செய்யறாங்க, இல்ல அவங்க சொன்னதை கேட்காம திரும்ப வரம்பு மீறி போறாங்கன்னும் போது கொஞ்சம் கடுமையா இருக்கிறதும், அதே மாதிரி அன்பு செலுத்துறது, இந்த பேலன்ஸ் பண்றது வந்துட்டு இப்போ அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க, கண்டினியூஸா அழ ஆரம்பிக்கிறீங்க சொல்லி அந்த ரேண்ட்ரம் பகுதியோ இல்லைன்னா அவங்க கண்டினியூஸா எங்க நிறுத்தணும் தெரியாம போயிட்டு இருக்கும்போது இந்த பேலன்ஸை கொண்டு வரதுக்கு பேரண்ட்ஸுக்கு ஏதாவது சில விஷயங்கள் இருக்கா? லைக் அதாவது குழந்தைங்களை பத்தி பேசணும், பேரண்ட்ஸ் சைட்ல அவங்க எந்த மென்டல் ஃப்ரேம்ல இருக்கணும்? ஏன்னா
ஒரு பக்கம் வந்து அவங்க அன்பு செலுத்தணும் கண்டிப்பா, அதுல எந்த இதுவும் இல்லை. லைக் அவங்க சொல்லாமையும் செய்ய தான் போறாங்க. எங்க வந்து அந்த லைனை டிராப் பண்றது? அஃப்கோர்ஸ் கேஸ் டு கேஸ் மாறும், ஏஜ் வைஸ் மாறும். பேசிக் ஏரியாஸ் கொஞ்சம் டச் பண்ணுங்க. ஸோ ஓகே, ஸோ பாசிட்டிவ் பேரண்டிங்கோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கே வந்துட்டு நாட் வேலிடேட்டிங் எவ்ரி திங் யுவர் சைல்டு இஸ் டூயிங். லைக் அது வந்துட்டு சம்திங் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க குழந்தைங்க தெர் ஆர் சோ மெனி டைம்ஸ் தட் தே வில் பி ஆஸ்கிங் ஃபார் அன்ரீசனபிள் திங்ஸ். அது ஏஜே அதுக்கு வந்துட்டு ஒரு இது இல்லை. லைக் லெட்ஸ் டேக் ஃப்ரம் 0 to 18க்கு வந்துட்டு அது ரெலவெண்டான ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்க. வாட் ஹேப்பன்ஸ் இஸ் when your child is actually in that particular age group and அந்த மாதிரி ஒரு ஒரு இது வந்துட்டு கேட்கும்போது you will have to make sure that it is, you know, it is easy to say yes and go according to what they want than to say no and sit and explain with your child and alter their behavior for life. அந்த அந்த ஒரு எஃபர்ட்டை வந்துட்டு if you do not take right from beginning, it becomes very difficult for them in a long run. One more thing, so இப்போ ஒரு பேரண்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, குவாலிட்டி டைம் யூ ஸ்பெண்ட் வித் யுவர் சைல்டு will ensure that lots of these issues do not happen. இப்போ quality, so the quality time which your child is currently spending with you is something which it is not like you're watching a Netflix together, or you're just your child is playing a game and you're just sitting next to it அப்படிங்கிற மாதிரி கிடையாது. Making sure that you're doing things together is the most important thing. நான் வந்து முன்னாடியும் சொன்னேன், லைக் do a puzzle together, read a story together, go for walks, do some exercise together. So have a routine with your child. So that is something which is very important, and many a times we do not follow that. Have a routine of waking up together, doing some gardening if you have a home garden or something like that. Do something which will help grow something like that. Like if you have a pet, or if you have a garden, or if you have some craft and art which involves doing something different, அந்த மாதிரி வந்துட்டு பண்ணறதுக்கு ஆரம்பிங்க. And age is not at all a factor. Even if you have a teenager as a kid or a toddler as a kid, doing any of these things is valid enough, because it creates a sense of growing something. It creates a sense of positively improving something. So these are the things which you will have to focus on. Make sure that you have some sort of a positive thing to do with your child. So that is something very important. Yeah. இப்போ அஃப்கோர்ஸ் லாக்டவுன் பீரியட் நிறைய டைம் இருக்கிறதுனால மட்டும் இல்லை, இதுக்கு அப்புறமாவும் கூட வந்து இந்த டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண போது கொஞ்சம் இந்த கிரியேட்டிவாக இப்போ நான் பார்த்தது வந்து லாக்டவுன் பீரியட்ல நிறைய பேர்கிட்ட பேசினது, ஆர்ட் தெரப்பி சில விஷயம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மீனாட்சி கோபால்கிட்ட ஒரு கெஸ்ட் வந்திருந்தவங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இந்த வெண்டைக்காய் நம்ம சமைக்கும் போது சில விஷயங்கள்லாம் எடுத்து வைப்போம்ல வேணான்ட்டு, அந்த டாப் போர்ஷன் கட் பண்ணி வைக்கிறதுலாம் அதை கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த கலர்லாம் கொடுத்து சார்ட்ல கொடுத்து வரைய சொல்றது. ஒன்று வெண்டைக்காய் பற்றியே புரிஞ்சுக்கிறது, ரெண்டாவது வரைகிறது, ரெண்டாவது கலர் வச்சு பண்ணும்பொழுது அது எப்படி வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது, அவங்களுடைய எப்படி வந்து மூல வளர்ச்சிக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி வேற டெக்னிக்ஸ்லாம் இருக்கா? ஒன்று இந்த வரைகிறது கலர் வச்சு எக்ஸ்பிரசிவ் ஆர்ட் தெரப்பி ஆங்கிளில் வேற என்னென்ன இந்த மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற? ஏன்னா மேபி இதெல்லாம் சாதாரணமாக முன்ன நடந்திருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஎஸ்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்த மாதிரி இப்போ சில இதெல்லாம் டெக்னிக்ஸ் ஆஃப் ஹெல்பிங் தம் நர்ச்சர் தர் இதெல்லாம் கொண்டு வராங்க இல்லையா? லைக் பிரெயினை வந்து வளர்ச்சிக்கு இதெல்லாம் பண்ணுங்க, இந்த இதுக்கெல்லாம் பண்ணுங்க. அந்த மாதிரி என்னென்ன டெக்னிக்ஸ் இப்போ இருக்கு? வாட் இஸ் இன் ட்ரெண்ட்? அந்த ஏரியாவை டச் பண்ணுங்க. ஷியோர். அதாவது நான் வந்து ஒன் திங் இஸ் மேபி ஐ டோன்ட் ஃபாலோ வாட் எவர் இஸ் ட்ரெண்டி ரைட் நவ், பிகாஸ் இன் அ லாங் ரன் வந்துட்டு வாட் எவர் இஸ் ட்ரெண்டி ரைட் நவ் இஸ் நாட் கோயிங் டு லாஸ்ட் ஃபார் எவர். அது ஒன்று இருக்கு. There is one thing, நான் இப்போ வந்துட்டு do certain things with your child அப்படின்னுட்டு சொன்னேன் இல்லையா? So doing certain things with your child would mean not just doing any art or craft and all that. One thing I told few days back கூட ஒரு இதுல நான் சொல்லிட்டு இருந்தேன், லைக் you purchase a lot of vegetables and come home, and then அதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ்வலா என்ன செய்வோம், ஒரு தனி கவர்ல போட்டு அதை சுத்தி நம்ம இதுல ஃப்ரிட்ஜ்ல வைப்போம் இல்லையா? So I told in one of the interviews that give those covers to your child and ask your child to do sorting, and அதே மாதிரி கவர்ல போடுறதுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். So there was one parent who sent a small video of their child doing this, and
அது அழகா அதை அப்படியே சுருட்டி சுருட்டி அவங்க அம்மா சுருட்டுற மாதிரியே சுருட்டி சுருட்டி அதை மடிச்சு kept that and it was so cute. ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு. But what she said was she became so interested in sorting that she went and she started sorting everything in the house. அதாவது எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருந்தது, ஐயோ நம்ம வீட்ல நிறைய இருக்கு சார்ட் பண்றதுக்கு, கூப்பிடலாமான்னு கூட தோணுச்சு. பட் ஸ்டில் it was something very interesting to see because it created a sort of a thing that okay, um, there are things in this world which can get sorted and it has to go in a certain bucket அப்படிங்கிற அந்த ஒரு thought process அந்த குழந்தைக்கு இருக்கு. அத வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிகர் has actually motivated that child to go in that angle. So அந்த மாதிரி பண்றது வந்து there is one thing. One more thing which I did with my daughter as well was I used to fold the clothes in a certain way. Okay, கொஞ்சம் அது இந்த கடையில fold பண்ற மாதிரி நான் fold பண்ணுவேன். So அந்த மாதிரி fold பண்ணும்போது my daughter will see and then I taught my daughter. At that time she was like 3 years old or something. I taught her to fold everything in that way. So there is a way to fold the shirt and there is a way to fold the sarees and salwars and all that. She started exploring that and she started folding everything so cute. ரொம்ப சின்னது அளவுக்கு அப்படி ஆக்குற அளவுக்கு she folded everything and gave, which was kind of safe space saving as well, but at the same time it kind of developed something in her, like I can create something, I can make something different from whatever it is in its original way அப்படிங்கிற மாதிரி it came into being as well. Many things like this, every day நம்ம பண்ற விஷயங்கள்ல involve your kid to பண்ணினாலே வந்துட்டு I think learning opportunities are enormous around us and the kid will be able to learn. So what you said Hari about that Vendaka thing is important. அதே மாதிரி வந்துட்டு we can create art in many aspect, like whatever is going waste at home அதை வச்சுட்டு art create பண்ணலாம். One more thing, this is might be relevant right now, pretty much outside of Chennai நிறைய பேர் Amazon ரொம்ப யூஸ் பண்றாங்க. So those boxes are like enormous, plenty, right? And these are not going anywhere. School எங்கேயும் போலன்றதால what I said was like to cut all the boxes and make flashcards out of that for everything. Like நம்ம இப்போ flashcard கடையில வாங்குறது இல்லாம get everything, whatever pictures we have அதை வச்சுட்டு or draw something on one side and the other side வந்துட்டு அதுக்கு எழுதிட்டு we create a flashcard out of it and make the child to learn something. அது வந்து பண்ணுறச்சா involve the child in cutting or involve the child in pasting or coloring. அந்த மாதிரி பண்ணும்போது it is something which they can like stick on their some place and they can reinforce learning concepts which they with their child. That's something which you push to best. இப்போ நம்ம படிக்கும்பொழுது சோஷியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க்னு ஒரு பீரியட் இருந்துருக்கோம், SUPWன்னு வச்சிருப்போம். அதெல்லாம் பண்ணிருக்கோம் நிறைய இந்த இல்லையா? ஓகே சரியா? அதுல வந்து இந்த பென்சில் ஷார்பன் பண்ணும்போது வர ஃபிளேக்ஸ் வச்சு என்னென்ன பண்ணணும், அப்புறம் வந்து கார்ட்போர்டு வச்சு என்ன பண்ணணும், இந்த மாதிரிலாம் வந்து சார்ட் ஒர்க்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த வேக்ஸ் இல்லைன்னா சாரி கிளே எல்லாம் வச்சு கலர் கலராக கிளே வச்சு சில அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. வீக்லி அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க. அதெல்லாம் முடிச்சது வந்து டிஸ்பிளே பண்ணி அப்புறம் அதில் எது பெஸ்ட்னு பார்த்து அதுக்கு வந்து ஸ்டார்லாம் போடுவாங்க. நம்ம இதெல்லாம் வந்து இப்போ அது மாதிரி ஐ திங்க் நீங்க சொல்றதுல பார்த்தா இப்போ இதுல இருந்தே முடிச்சிட்டு போறாங்க, அதெல்லாம் அப்புறமா இல்லை போல இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒர்க்குக்கு இது மாதிரிலாம் வேணும்னா ஆன்லைன்ல நிறைய இருக்கு, அஃப்கோர்ஸ் டெஃபினட்டா அது இருக்கு. பட் வேற ஏதாவது இப்போ வீட்டு வேலை செய்யணும்னு சொன்னீங்க, இந்த மாதிரி ஏதாவது சைட்ஸோ லிங்க்ஸோ அது மாதிரி இருக்கா பேரண்ட்ஸ் அவங்கள பத்தி கத்துக்கிறதுக்கும் என்னென்ன ஏரியாஸ்ல அவங்க எப்படி மோல்ட் பண்ணிக்கிறோம் தானே? எனி ஸ்பெசிபிக் அதாவது கீ ஏரியாஸ் இந்த மாதிரி லிங்க்குங்க ஆர் அஃப்கோர்ஸ் குழந்தைங்களுக்கு இப்போ இன்னொன்னு நான் பாக்குறேன், லைக் நிறைய இந்த டிவி ஷோஸ்க்காகலாம் வந்து தயார்படுத்துறது அந்த பகுதிக்கு நான் போல. பட் ஜென்ரலா இப்போ என்னென்ன தேவை நீங்க சொன்னீங்களா, வெல்த் மேனேஜ்மெண்ட் வந்து சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுக்கணும். இப்போ இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா இல்ல ஜப்பான்ல பாத்தீங்கன்னா சில விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளா ஸ்கூல் லெவல்ல இருந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து அவங்க 5வது படத்துல இருந்தே இருக்குது, என்னென்ன பண்ணணும் ஒரு இடத்துக்கு வந்து என்ன அப்படின்றது. ஏன்னா ரெகுலரா வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. அதில் இங்க வந்து அந்த மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் இல்லை. அதுக்கு ஏதாவது எந்த இடத்துல போனா இந்த மாதிரி ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஏதாவது நீங்க நிறைய செஷன்ஸ் எடுக்கிறீங்களா, அதுல ஏதாவது இது இருக்கா? அண்ட் ஆல்சோ மெயினா வந்து நீங்க எடுக்கிற செஷன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பேரண்ட்ஸ்க்காகலாம் நிறைய கண்டக்ட் பண்றீங்க இல்லையா? டச் ஆன் தட் as well please. Yeah, sure. See, பேசிக்கா நிறைய பேரண்ட்ஸ் வந்து Pinterestல பாக்குறாங்க, யூடியூப்ல எல்லாம் நிறைய வந்து லிங்க்ஸ் வருது and lots of things are there, like lots of resources are there online.
ஆன்லைன்ல போய் நீங்க ரிசோர்சஸ்னு தேடணும்னா வந்துட்டு அதுக்கு பஞ்சமே கிடையாது. ஐ மீன் there are plenty of them around and you have you just need time to go through and sort out and find the right resources for yourself. அவ்வளவுதான் தேவை. But one thing what I would always tell parents is don't look at resources, don't look at this is what I have to do, இதுக்கு என்ன ஐடியா அப்படின்னுட்டு lots of people get confused with what to do with this. I mean, இது இருக்கு, இந்த ஐடியா இருக்கு, அந்த ஐடியா இருக்குன்னு they get bombarded with ideas. I mean, internet does that to us, right? So, what rather than just going and looking for ideas, look at skills which got to get developed for your child. So, இதுக்கு வந்துட்டு நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்றது பாத்தீங்கன்னா 21st century learning skills அப்படின்னுட்டு இருக்கு. 21p.org அப்படின்னுட்டு நினைக்கிறேன் அந்த வெப்சைட் பேரு. ஸோ இட் டெல்ஸ் யூ வாட் ஆர் த ஸ்கில்ஸ் விச் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் யோர் சைல்ட் டு எக்ஸிஸ்ட் வெரி வெல் இன் தி 21st century அப்படிங்கிறது. அதாவது இப்போ இருக்கிற இந்த கரண்ட் செஞ்சுரியில பார்த்தீங்கன்னா the kind of skills which we saw last ஒரு centuryல it is not existing anymore or it's not required anymore. I mean, we are all we have seen both the centuries, both last thing and this one as well, and last millennium and this millennium as well. So we see a huge difference in the way things are being done right now. Even ஒரு டீச்சிங் லேர்னிங் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு ஒரு as simple as shopping எடுத்துக்கோங்க. The way we shop right now and the way we used to shop are totally different, right? So the 21st century skills அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா it's more about creativity, it's about collaboration, it's about teamwork. So these are the ones which your child will have to develop. I would go one step further and I would say it is very important to develop the competency of your child rather than just this competency அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 3 things. One, உங்களோட knowledge, whatever you are gaining as a knowledge, and then second is the skills which you are developing, and third is the attitude. So it is very important that they have the right attitude with the required skill set with the correct knowledge to be competent in something. ஸோ இந்த கம்பீட்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஹெச்ஆர்ல வந்துட்டு ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க டு இவாலுவேட் எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரி. பட் இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஸ்கூல்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் ஆர் பீயிங் evaluated, the students are being evaluated on competencies. India has started developing, I mean, government of India has started developing frameworks to evaluate children based on competency. So that is going to be the future. So I would, insist parents to look at things in that direction. So what we have done, creatively, we have actually started a self-learning and homeschooling curriculum, which is completely based on this competency development. ஏன்னா once you develop a competency, நீங்க அங்கிருந்து evolve ஆகி எங்க வேணும்னாலும் போகலாம். Like you are you are a disaster management professional, Hari. And நீங்க வந்து you have speaking skills as well. இப்போ you combine the two and you can get developed into something else. I mean, you can evolve into something else even at any point of time in your life. So that is where you have to, the only thing what is required, you have a knowledge and you have a skill, but the only thing which is required for you to evolve is your attitude. So அதை வந்துட்டு நம்ம டெவலப் பண்றதுக்கு to do this. புரியுது. லைக் ஏன்னா இப்போ முன்னாடி ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தேன் காலேஜஸ்ல போயிட்டு கம்பெனிஸ் அதெல்லாம் இருந்தது அப்பார்ட் ஃப்ரம் ப்ராஜெக்ட்ஸ், இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ இன்ஃபேக்ட் இந்த மாதிரி இப்போ நம்ம இது பண்ண ஆரம்பிச்சதும் இது எனக்கு புதுசு தான். இப்போ நான் இது செய்ய தான் கத்துக்கிறேன். இது வந்து ஆனால் சரி நம்ம ஆல்ரெடி ஸ்டேஜ்ல பேசுறோம், ட்ரைனிங் எடுக்கிறோம், அண்ட் இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்க நல்லது வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு நம்ம 2 பேருக்கும் இருக்கிற ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம டைப் வந்து அமெரிக்கா டிவி கூட வச்சிருக்கோம். ஸோ இப்போ அங்கே இருக்க யூஎஸ் வியூஸும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது யூஎஸோட ஃபர்ஸ்ட் தமிழ் வெப் டிவி. ஸோ இது இல்லாமல் புதுசாக நீங்கள் சொல்ற மாதிரி நான் இது எப்படி யோசிச்சேன்னா, சரி இப்போ இதுதான் சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, எப்படி நம்ம போகிறதுக்கு இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ஆக போகுது, இதெல்லாம் கொஞ்சம் நார்மல்சிக்கு திரும்புறதுக்கு ஆர் நியர் நார்மல்சிக்கு திரும்புறதுக்கு. ஸோ அப்போ என்னென்ன செய்யலாம் அப்படின்ற போது இந்த மாதிரி எண்ணங்கள் வந்தது. அண்ட் ஆல்சோ டு அந்த அதர் சைட் ஓவர் டோசேஜ் ஆஃப் நியூஸுங்க நிறைய இருக்கிறதுனால, அது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை டிவியாக இருக்கட்டும், இல்லை ஃபோன் பண்ணால் கூட இப்போ ஹலோன்றதுக்கு பதில் கரோனா சுச்சுவேஷன் எப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறது ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த சைட கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நியூஸ் கேட்டுட்டு தான் நீங்க போனே எடுப்பாங்க. அது வேற இருக்கு. ஸோ அதனாலதான் இல்ல புரியுது எனக்கு இந்த ஆங்கிள் இருந்தது. இந்த செக்ஷன் இதோட முடியுது. நெக்ஸ்ட் செக்ஷன் சொன்னேன், சர்ப்ரைஸ் செக்மெண்ட் அங்க வந்திருக்கோம். நீங்க வந்து வீட்டுல
எல்லா வேலையும் முடிச்சு சாப்பிட்டுட்டு வீட்டில் பேசிட்டு இருந்துட்டு ராஜா சார் பாட்டெல்லாம் கேட்டுட்டு தூங்குறீங்க. காலையில எந்திரிச்சிங்கன்னா ஒரு ஐலண்ட்ல இருக்கீங்க. ஓகேவா? இப்படிதான் சுச்சுவேஷன் ஆரம்பிக்குது. பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லிடுறேன். முன்கதை சுருக்கம் என்னன்னா, நீங்க வந்து அவங்க கனவுல வந்து நீங்க சூஸ் பண்றீங்க சில பேர்ல உங்களுக்கு பிடிச்ச சில பேர். ஆனா அது வந்து கனவுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் நிஜம். நீங்க வந்து ஒரு 2-3 பேர், இல்ல நீங்க எத்தனை பேர் நினைச்சுக்கிறீங்களோ அது உங்ககிட்ட விட்டுறேன். நீங்க அவங்கள சூஸ் பண்ணிட்டு நீங்க ஐலண்ட்ல போய் ஒரு 3 மாசம் இருக்கீங்க. அது அப்புறம் அங்க நிறைய விஷயம் கத்துக்கிறீங்க. அவங்க அந்த யாரை கூட கூட்டுக்கிட்டு போறீங்களோ அவங்க எல்லாம் வந்து என்னென்ன பண்புகள் இருக்கு அதெல்லாத்தையும் கத்துக்கிட்டு, தலைமை பண்புகள் அதெல்லாமே கத்துக்கிட்டு இங்க திரும்ப இப்ப இருக்கிற ஜெயப்பிரியாவா வந்துடுறீங்க. வந்து அதை பத்தி ஒரு புக் எழுதுறீங்க அப்படின்னா யாரை கூட்டிட்டு போவீங்க, என்னென்ன மாதிரியான பண்புகள் கத்துக்கிட்டு இங்க வந்து ஏன் அது இப்ப இதுக்கு ரெலவென்ட் அப்படின்னு நினைச்சு அதெல்லாம் எடுத்தீங்கன்றத சொல்லுங்க. இது எல்லாமே வந்து கனவா நினைவான்றது நீங்க முடிச்சோன்னா நம்ம வருவோம். பட் இதுதான் நடக்குது உங்களுக்கு. நீங்க காலையில எந்திரிச்சு ஐலண்ட்ல இருக்கீங்க. பட் இதெல்லாம் கனவுல தானே நடந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனா நிஜமா நீங்க சூஸ் பண்ணலாம் கூட்டு போயிருக்கீங்க. இதுதான் சுச்சுவேஷன். Over to you. Okay, this is very different, Hari. நீங்க பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. Yeah, so okay, this is something which about whom I want to write. Like இதுக்காக நான் ரொம்பவே நாள் முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். So let me just give a teaser about it. One is the the trail of Leonardo da Vinci. அதாவது லியோனார்டோ டா வின்சியோடது வந்துட்டு லியோனார்டோன்னு சொன்னாலே இமீடியட்டா வந்து டவின்சிக்கு முன்னாடி டிகாப்ரியோவான்னு கேக்குறாங்க இப்பெல்லாம். அந்த அளவுக்கு அவர் மறந்துட்டாங்க எல்லாருமே. பட் டவின்சியோட ஓகே, ஸோ டவின்சியோட பாத் இன் இட்டலி இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலா. ஒரு பெரிய நோபல் ஃபேமிலியில ஒரு லெஜிட்டிமேட் சைல்டா வந்து பிறந்து he became somebody who's a polymath and who's somebody who's world famous till date. 500 years later also, like almost 400 years later also, he's like world famous and all that, mainly because his curiosity towards doing something was quite high. So I'm a very big proponent of curiosity factor. Like even like இதுலலாம் நான் யார்கிட்டனா சொல்லணும்னா கூட மெயின் திங் இஸ் kindle their curiosity தான் சொல்லுவேன். So he was somebody who was very curious about everything, and then he got into sculpting, he got into frescoes, he got into painting, and he got into stage decorating and introducing like discovering many things, designing new things. இன்னைக்கு இருக்கிற மிலானோட ஃபுல் நேவிகேஷன் சிஸ்டம், அந்த கெனால் நேவிகேஷன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா அவரோட டிசைன் தான். அண்ட் ஹி லைக் பாஸ்ட் அவே இன் 1600s. So I want to stay with him. I want to know how he worked. I want to be around him and learn more things about how he did. Like அவரோட டு டூ லிஸ்ட் எடுத்து பார்த்தா, I mean, it's quite a famous to do list. You can go and Google Leonardo da Vinci's to do list, not DiCaprio's. So அங்க போனா there is things which he wanted to do அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் அப்படி போகிறச்ச I want to take with me Madame Curie. And Madame Curie வந்து my idol. Okay, she kind of broke the glass ceiling years back, and she created and she kind of gave her life for whatever was her passion and all that. And her husband, her child, everybody kind of supported her in her cause and her calling. And என்னோட dream என்னன்னா, I want to be around her and probably learn how she did whatever she did. So இது ரெண்டு. And there's one more person whom not many people in India kind of know about. Maybe Karnataka இருக்கிறவங்களுக்கு தெரியும். There's one queen called Devi. Devi is called as Pepper Queen. அவங்கள பத்தி I'm going to write a book for sure. Pepper Queen. Yes, she is called the Pepper Queen. Okay. And I'm so sad that nobody is talking about her because she was like wow. Like நீங்க வந்து ராணி லக்ஷ்மி பாய் பத்தி பேசுறோம் நம்ம, and வேலு நாச்சியார் பத்தி எல்லாம் பேசுறோம். She again lived in 1500s on the timeல, and she was a queen for 50 years, longest reigning queen at that point of time. Wow. And she controlled the area. இப்ப நீங்க கோவாலாம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஹொனாவர் போர்ட் இருக்கு. ஹொனாவர் போர்ட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல வந்து மேங்களூர் அந்த சைடு, அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியால கெர்சோப்பான்ட்டு ஒரு இடம். ஸோ ஷீ வாஸ்
her kingdom was there. நான் இப்போ ரீசெண்டா அங்க போனா that entire area is full-ஆ வந்து hill and forest அப்படிதான். வெறும் கெர்சோப்பா டேம் மட்டும்தான் இருக்கு இப்போ. The she built like 100 plus temples. She built the trade route between India and Portugal. And it is said, and I have a Kannada book with me about her. அதுல எழுதி இருக்கு. It is said that she charged இப்போ 1 kilo pepper கொடுத்தா 1 kilo gold from Portuguese people, and she traded like that and made her kingdom very rich. And that's how she was called the Pepper Queen. And she reigned for like 50 years, and then she was kind of betrayed by her own people because people who wanted to take over her place could not do that without internal support. So one person betrayed her, and she kind of lost everything. She became a royal slave or something. What they say? I mean, the வச்சிருப்பாங்கல்ல ஃபார் பிஜப்பூர் கிங் வந்து அந்த மாதிரி கைதியா வந்துட்டு her life he kept her, and then she passed. So she's an amazing lady, and I want to spend some time with her. உங்க புக்கு சீக்கிரம் வரதுக்கு வாழ்த்துக்கள். ஆட்டோகிராஃப் காப்பி கண்டிப்பா வேணும். ஓகே, அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு மேஜிக்கல் வேன், ஒரு மந்திரக்கோல் கையில கொடுக்குறேன். வித் ஒன் ஸ்விஷ் யூ கேன் சேஞ்ச் ஒன் திங் இன் த வேர்ல்ட். உடனே மாறிடும். இந்த ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ள உங்க கையில இருக்குது. நீங்க ஒன் ஸ்விஷ் பண்ண போறீங்க, அண்ட் ஒரு விஷயம் மாறிடும் அப்படின்னா அது நீங்க உங்க ஸ்டைல்ல உங்க கிரியேட்டிவ் விங்ஸை ஓபன் பண்ணி நீங்க என்ன தோணுதோ சொல்லலாம். ஓகே, ஒன் ஸ்விஷ்ல மாறுறதுன்னா there is one thing which I like honestly feel that எனக்கு அந்த ஸ்விஷ் கிடைக்காது அப்படின்னுட்டு ஃபீல் பண்றது இது. ஒரு நீங்க இந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் கியூரியஸா இருப்பாங்க எப்பவுமே. லைக் ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க உங்க குழந்தைங்க எல்லாம் வந்து லைக் when they are born அவங்களோட தம்பியே வந்து ஒரு 1 hour கூட பார்த்துட்டு இருப்பாங்க. லைக் that curious they are. And எல்லா விஷயத்த பத்தியும் வந்துட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸ்லோவா நம்ம ஸ்கூலிங்ல என்ன பண்றோம், ஸ்லோலி அந்த கியூரியாசிட்டி அப்படியே கம்மி பண்ணி 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 கடைசியில அது இல்லாம போயிடுது, ரைட்? ஸோ விஷயத்துல வந்துட்டு I want to change that, and I want to make sure that everybody is curious about everything. And the world is full of people with full curiosity. அந்த மாதிரி அதாவது ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா there is a reason behind that. Okay, நம்ம இன்னைக்கு வந்து பசங்க எல்லாம் படிக்கிறாங்கல்ல, I kind of feel bad about the way they are studying. ஏன்னா அவங்க வந்து படிக்கிற அந்த புக்ஸ் வந்துட்டு இன்னைக்கு இந்த டெஃபினேஷன் படிச்சுட்டா நாளைக்கு இந்த எக்ஸாம் கேட்க போறாங்க, இந்த கொஸ்டின்ஸை நான் படிக்கிறேன், அப்படிதான் வந்துட்டு they are learning, right? Which is kind of very sad for me because there is no curiosity in the way they are learning. அப்புறம் they grow up and then they go to a job, and then the jobல போகும்போது again என்னோட பாஸ் இந்த வேலையை கொடுத்துருக்காரு, நான் இதை முடிச்சிடுறேன், இதை முடிச்சதுக்கு அப்புறம் ஐம் டன் வித் இட் அப்படின்னுட்டு இருக்காங்க. என்ன ஆகுதுன்னா that sense of curiosity இல்ல. Okay, what do I do, why am I doing that அப்படின்றது அந்த ஒரு sense of curiosity இல்லாம people are totally like okay, I'm doing this because I'm getting money அப்படிங்கிறது மட்டுமே வந்து இருக்கு. I want to bring back that for everybody around the world so that it becomes something very important and something very interesting. Life becomes interesting for them around the world. Life becomes interesting for them. இல்ல, இது ரொம்ப ஆழமான விஷயத்தை சிம்பிளா சொல்லிட்டீங்க. ஏன் ஒரு விஷயத்த பண்றோம், அது எதுக்கு பண்றோன்றது தெரியாம நிறைய பண்ணிட்டு இருக்கோன்றது இதை பத்தி நம்ம செஷன் முடிஞ்ச பிறகு நான் உங்ககிட்ட பேசுறேன். இதே தனியா ஒரு புக்கு போடலாம் போல இருக்கு. தேங்க்யூ. இப்போ அடுத்தது வந்து கிராட்டிடியூட் ஸ்லாட். இதுல வந்து உங்களுடைய இன்னைய தேதி வரைக்கும் ஜெயப்பிரியா தேவின்றவங்க இந்தியாஸ் நம்பர் 1 பேரண்டிங் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறது, who you owe your success to. அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நிறைய பேர் இருப்பாங்க, ரெஃபரண்டா 100 இருப்பாங்க. ரொம்ப முக்கியமானவங்க, நீங்க பேரை சொல்லி you can go and pay your gratitude to them. Okay, there's a lot of them actually. I have to start with my daughter. If it were not for her, I wouldn't have got into this at all. So wow. I owe everything to her. Whatever I've done so far, I owe it to her. From in my professional life, everything. And most important thing is in the மாதிரி I can do things. I am confident enough to do things அப்படின்னுட்டு எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு, எனக்கு அந்த தைரியம் இருக்கு அப்படின்னா it's because of my parents, because my
பேரண்ட்ஸ் டிடன்ட் சே நீ ஏன் இப்படி பேசுற, நீ ஏன் இப்படி செய்யற, போய் உட்கார் ஒரு ஓரத்துலன்னுட்டு என்னைக்குமே எனக்கு சொன்னது கிடையாது. அண்ட் இஃப் சம்படி சேஸ் தட் மை ஃபாதர் வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கோ அண்ட் சே ஹவு டேர் யூ டாக் லைக் தட் டு மை டாட்டர் அப்படின்னுட்டு. ஸோ அந்த எதுனாலும் எனக்கு வந்து ஒரு இது இருக்கும், ஓகே என்ன பண்ணாலும் பரவாயில்ல எங்க அப்பா இருக்காரு பாத்துக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதோட இருந்திருக்கேன். For example, I was kind of bullied a lot when I was in 8th standard. And ஒரு மாதிரி அது ரொம்ப ஒரு டார்ச்சர் லெவலுக்கு போயிடுச்சு. அண்ட் என்னோட சேர்ந்து another friend of mine also was kind of bullied. So she stayed back in the house for a long time. நிறைய லீவ் போட்டுட்டே இருந்தா. But I kept going to the school and I was like, கொஞ்சம் இந்த நர்டியா இருக்கிறவங்க எல்லாம் புலி பண்ணுவாங்கல்ல. So I was like, I was kind of confident, but still people tried bullying me. So one day it got, enough is enough அப்படின்னு சொல்லிட்டு I went to the principal's room. Just like that I walked into her room, and the person who bullied me is not other students, it is actually a teacher. So I went to the principal's room and I said, this teacher is doing like this and I'm not able to handle this anymore. So I remember this very well. So I spoke to this principal whom I'm still in touch with and who's like, a great motivator for me. I have to say my gratitude towards her too. So she kind of told, are you sure whatever you're saying is true? I said yes. And then she said, is there somebody to substantiate whatever you're saying? I said, there are people, but I'm not sure if they'll come and say that to you because, this person will take it in the wrong direction, meaning of the intent. So then she called the teacher and then she asked me to wait in another room. She called the teacher and she asked her, why did you do whatever she did? And then she said some reasons and all that. And then she gave like 15 minutes lecture for her. And then called me. And then she said another 15 minutes lecture for me. And then she said, it's good that you brought this to me, but I don't want you to hold this against this teacher. I'm sure you both are going to resolve this conflict and get out of this unscathed. So I kind of, still remember that. And I felt like, if there is any issue, there is always a resolution possible and there are people who are willing to help. And I want to tell this to all the students who have just finished their 10th board exam or like got marks in their board exams and all that. There is always another way. There is always a bright light at the end of the tunnel. And whatever you feel, is not happening for you right now is only a small momentary thing. In a span of your life of like say 70 plus years, இது வந்து ஒரு சின்ன பிளிப்பா வந்து எடுத்துக்கோங்க. If things are not going your way, always anything which is happening is only towards the better thing in your life. So please remember that. That's it, Hari. Thank you. இப்போ வந்து if you sum up your entire life so far, of course நிறைய நீங்க சாதிக்கணும், நிறைய இருக்கு, நிறைய பேரோட லைஃபை நீங்க இம்பாக்ட் பண்ணணும். இப்போ வந்து இது வரைக்கும் வந்தது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா பார்த்தா இத்தனை எபிசோடுங்க நான் தாண்டி வந்திருக்கேன். இதுல வந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடம், டாப் மோஸ்ட் லேர்னிங் ஆஃப் மை லைஃப் சோ ஃபார், நான் எதை சொல்றீங்க? ஓகே, மோஸ்ட் லேர்னிங் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு கேக்குறீங்க என்னோட இதுலயா? கரெக்ட். ஒன் லேர்னிங். ஒன் லேர்னிங் இல்ல, ஆக்சுவலி நிறைய டே, எவ்ரி டே இஸ் a learning, right? So one thing which I always believe in, whether it is nice, good thing which is happening or a bad thing which is happening to you, everything has got a expiry date. Everything will pass away. So you don't have to feel too over joyous about something or too depressed about something. There is always, the end game is still not there for us. We are still, in a zone where we are still not even close to the end game. So let's not be depressed about anything, or let's not be too overjoyous about anything. Just take it in a flow, be with it and have fun. That's all. At the end of the day, we should remember to be happy. தேங்க்யூ. நிறைய விஷயங்க நான் உங்ககிட்ட கேட்ட இந்த 60 நிமிஷத்துல எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அருமையா, ரொம்ப சுலபமா புரிஞ்சிக்கக்கூடிய வகையில இதை பார்த்துக்கிட்டு இருக்க வியூவர்ஸ் இங்கேயும் சரி யூஎஸ்லயும் சரி நிறைய வந்து டெஃபினட்டாக கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் தே கேன் ஆல்வேஸ் ரெஃபர். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி இது வந்து ஒரு அவுட்லைன், ஒரு சின்ன ஏரியாஸ் கொஞ்சம் டச் பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு வேணும்னா டெஃபினெட்லி தே கேன் கெட் இன் டச் வித் யூ. உங்கள் நல்லெண்ணங்கள் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள்.
நிறைய விஷயங்க அருமையா பகிர்ந்ததுக்கும் நன்றி. Thank you very much. Thanks a lot, Hari, for creating a forum like this and inviting lots of interesting guests. நான் நிறைய பேரோடது பார்த்திருக்கேன். It was very interesting and exciting. And I hope parents and everybody who's watching this keeps watching your show, because you know this is something which is very different format from நம்ம மத்த shows எல்லாத்தையும் விட. And all the best to you too. Thank you. இவங்க நான் குவைத்லேருந்து வந்த புதுசுல ஒரு ஃப்ரெண்டோடைய ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு நடத்திருந்தார், ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று வச்சிருந்தாரு. அப்போதான் எனக்கு இவங்க அறிமுகமானாங்க. பல விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் புதுமையா இருக்கும் இவங்களோட அப்ரோச். ஸோ அதுலேருந்து அன்னையிலேருந்து ஐம் டச் வித் நிறைய பேரண்ட்ஸ் இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க. குழந்தையோட லைஃப் நிறைய இவங்க கொடுக்குற டிப்ஸ்னால நிறைய இடத்துல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ கெட் இன் டச் வித் இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் இன் இந்த ஏரியாலலாம். வி ஹேவ் an array of guests coming today. 8 o'clock interlude Mr. TK Vadivel Pillai vararu, and 10 o'clock we have Dr. Samir Merotra, ex NDMA health specialist or disaster management or adula ஒரு துறையில ரொம்ப எக்ஸ்பர்ட்னு பார்க்கப்படுறவர். He's going to talk on health emergency preparedness, healthcare emergency preparedness. அதுக்கு அப்புறமா டீனா அப்படின்னு சொல்லிட்டு கலிஃபோர்னியால இருந்து she's coming on collaborative leadership. ஸோ உங்களை 8 மணிக்கு